அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசி, உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கார் பாருங்கள், 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல திக்பலத்தில் இருக்கார், கேதுவோடு இருக்கார். அது ஒரு பாதுகாப்பு தான். சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் வலிமையாக இருக்கிறதும், ஏன்னா போன மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா, போன மாதம் அதுக்கு முந்தின மாதமெல்லாம் செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்தார். எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்காது, நினச்சது நடந்திருக்காது, நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, நடக்கிறது வேறு மாதிரி போயிருக்கோம். இப்போ தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் வந்து கேதுவோடு இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, நிறைய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க, நிறைய ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சி பண்ணுவீங்க. இதெல்லாமே நடக்கும். ஏன்னா ராசிங்கிறது சந்திரன், ராசிநாதன் உங்களுக்கு செவ்வாய், அவர் வந்து 10ஆம் இடத்துல தொழிலில் இருக்கார். அப்போ உங்கள் எண்ணங்கள் ஃபுல்லாக, உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே தொழில் மேலே தான் இருக்கும். தொழில் வேலை இது மேலே தான் இருக்கும். அதனால் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக அமையும். தொழில் ஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறனால, பலமோடு இருக்கிறனால. 2ஆம் அதிபதி குரு பாருங்கள் 8ல் மறைஞ்சால் கூட அவர் 2ஆம் இடத்தையே பார்க்குறாருங்க, தனஸ்தானத்தையே பார்க்குறாரு. 2ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சாலும் 2ஆம் இடத்தை பார்க்கறனால வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது. எப்படியே சமாளிச்சிருவீங்க, சம்பாதிப்பீங்க. ஏன்னா குருங்கிறது பணத்தை கொடுக்குற கிரகம், தங்கத்தை கொடுக்குற கிரகமே குரு தான், பணத்துக்கு அதிபதியே குரு தான். அதனால தான் குரு வந்து தனக்காரகன்னு சொல்கிறாங்க. அவர் 2ஆம் இடத்தை பார்க்கறனால பணம் வரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் கண்டிப்பாக பணம் வரக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் விலக போகுது. உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சரிங்களா? ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லிடலாம். அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது பொன்னான ஒரு காலகட்டமாக இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி அலைச்சல் திருச்சல் வரதான் செய்யும். வேலை விஷயமா, தொழில் விஷயமா அலைச்சல் திருச்சல் வரும். ஏன்னா சுகஸ்தானத்தில் ராகு இருக்கார். சுகஸ்தானத்தில் ராகு இருந்தால் சுகத்துக்கு எடுப்பார். ஆனால் குருவோட பார்வை எல்லாத்தையும் சரி செய்யும் உங்களுக்கு. சரிங்களா? வேலை விஷயமா, தொழில் விஷயமா அலைஞ்சாலும் கூட அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காதுங்கிறத உண்மை. ஏன்னா குருவோட பார்வை கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். இப்போ 4ல் ராகு மட்டும் இருந்தால் தொழில் தொழில் வேலைன்னு அலைஞ்சு உடம்புக்கு எடுத்துக்குவீங்க. ஆனால் குருவோட பார்வை இருக்கிறனால சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் கண்டிப்பாக. 5ஆம் இடத்துல சனி இருக்கார். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களுக்கு பையனோ பொண்ணோ இருந்தால் கூட அவங்களோட ஹெல்த்தில் கவனமாக இருங்க. பிடிவாதம் பிடிப்பாங்க, அவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கே ஹெல்த்தில் ஏதோ பிரச்சனை வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த ஜூலை மாதம். ஏன்னா 5ல் சனி இருக்கிறனாலே சில பிரச்சனைகள் கொடுக்கும் கண்டிப்பாக. 5ல் சனி இருக்கக்கூடாது. சனி வந்து உபஜயஸ்தானத்தில் இருக்கலாம், அல்லது கேந்திர ஸ்தானத்தில் இருக்கலாம். திரிகோணத்தில் வந்து சனி இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு அமைப்பு. சரிங்களா? 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருங்க, வலுத்து இருக்காருங்க. 7ல் சுக்கிரன் வலுத்து ஸ்ட்ராங்காக இருக்கார். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல வாழ்க்கை துணை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுக்கு பிரிஞ்சிருந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை துணை பிரிஞ்சவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக போகுது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல நண்பர்களும் உங்களுக்கு சுற்றி அமைய போகிறாங்க. நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். பிஸ்னஸ்க்காக, வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அது வேலை பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒன்று கான்டாக்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 8ல் சூரியன் இருக்கார். அவர் உங்களுக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போகிறார். ஒரு சில பேத்துக்கு பாருங்கள் இந்த மாதம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாங்க. 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில பேத்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல ஒரு அமைப்பு இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லிடலாம். அதனால் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். நல்ல வேலை, நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. சரிங்களா? செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அவர் 11ஆம் இடத்துக்கு வந்து லாபஸ்தானத்துக்கு இந்த மாதம் 28ஆம் தேதி போயிடுவார். அப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான், 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். அப்போ வீடு வாங்குறதுக்காக முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிங்கனாலும் சக்ஸஸ் ஆகும். வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு வேலை கிடச்சிரும் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் உங்களுக்கு அமைஞ்சிரும். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, இதில் சந்தேகமே கிடையாது. என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் வரும். ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க, பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. ஒரு சில பேருக்கு பூர்வீகத்தில் பிரச்சனை வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. சரிங்களா? மற்றபடி வேலை தொழிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கை அப்படி ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும் இந்த மாதம். என்ன காரணம்? ராசிநாதன் நல்லா இருக்கார், செவ்வாய் நல்லா இருக்கார், ஆரம்ப பகுதியிலும் நல்லா இருக்கார். உங்களுக்கு 28ஆம் தேதி ஒரு கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ ஆரம்ப பகுதி தொழிலில் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க, கடைசி பகுதியில் லாபம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா 11ங்கிறது லாபம், 10ங்கிறது தொழில், கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போது சொந்த தொழிலுக்காக முயற்சி பண்ணி, சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி, சொந்த தொழில் பெருசுப்படுத்தணும்னு நினைப்பீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, நிறைய வாடிக்கையாளர் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க, நிறைய ஆர்டர் எடுத்து பண்ண போகிறீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. இது அத்தனை அமைப்புமே உங்களுக்கு ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு அமையும். அதில் டவுட்டே கிடையாது.
எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் ஒரு பொன்னான காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். கடந்த மாதம் அதுக்கு முன்னாடி மாதத்தை விட இந்த ஜூலை மாதம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு மாதமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அதனால் பயன்படுத்திக்கிங்க. ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதுவான பலன் சரிங்களா. ஜூலை மாத ராசி பலன் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் சரிங்களா. இது கோச்சார பலன் சொல்லுவாங்க. நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன்கிறது என்ன? உடல், மனம். இப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு பாருங்கள், உடம்பு கெட்டு போகும், மனசு கெட்டு போகும். சந்திரன் கேதுவோட சேரக்கூடாது, ராகுவோட சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது. சனியோட சேர்ந்தாலும் புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனமும் உடலும் அவங்களுக்கு எப்படி இருக்குது அதை வச்சு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் ராசி பலன் சரிங்களா. உங்கள் மனம் எப்படி இருக்குது, உங்கள் ஆசை எப்படி இருக்குது, உங்கள் விருப்பங்கள் எப்படி இருக்குது, உங்கள் எண்ணங்கள் என்ன, நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, இதுதான் நம்ம ராசி பலன் வச்சு பார்க்குறோம். இது ஒரு 15லேருந்து 20% தான் பேசும் சரிங்களா. இன்றைக்கி தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா சொல்கிறீங்க சார் நடக்க மாட்டேங்குதுன்னா இது 15லேருந்து 20% தாங்க. உங்கள் சுயஜாதம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை மேட்ச் பண்ணணும்ல. இப்போ ஒரு ராசி சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. கடவுள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக படைச்சிருக்காரு. அதே மாதிரி தாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் துல்லியமாக தெரியும். இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்தீங்கன்னா லக்னம்ங்கிறது உயிர் சரிங்களா. ஜாதகத்தில் லான் போட்டிருக்கும் கட்டத்தில் 12 கட்டத்தில் லான், ஏதோ ஒரு கட்டத்தில் லான் இருக்கும். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ லக்னம் உங்களுக்கு எப்படி செயல்படுது, நீங்கள் என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது, உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குது, இனி என்ன நடக்க போகுது, என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்தா தாங்க நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். இது நடக்கும், இது நடக்காது. இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, இது இருக்காது. எப்போ சரியாகும்? 10 வருஷத்தில் ரெடி ஆகுமா, இல்லை இப்போ உங்களுக்கு ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு இப்போ ரெடியாக போதா, டைம் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சா, இல்லை கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருக்கா, இதெல்லாம் பார்த்தா தாங்க நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். வான்மண்டலத்தில் நகரக்கூடிய கிரகங்கள் வச்சு தான், வான்மண்டலத்தில் கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு தான் நம்ம கோச்சார பலன் பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகாது. ஒரு சில பேர் செட் ஆயிரும், ஆனால் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுமா? கண்டிப்பாக மேட்ச் ஆகாது சரிங்களா. ஏன்னா கோச்சாரங்கிறது 15லேருந்து 20% பேசும். தனிப்பட்ட ஜாதகம் 80லேருந்து 85% பேசுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஏன்னா நட்சத்திரம் 27 நட்சத்திரம் இருக்குது. 27 நட்சத்திரம். ராசி பார்த்தீங்கன்னா 12 ராசி. 12 ராசியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்திலும் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் வரும். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 3 நட்சத்திரம் வரும். அது என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்களும் சில இதெல்லாம் மாறுபடும் சரிங்களா. உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள். நீங்கள் என்ன அமைப்பில் பிறந்திருக்கீங்க, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, வாழ்க்கையில் என்ன நடக்கும், எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, அத்தனையுமே தனிப்பட்ட ஜாதகம் பதில் சொல்லும் சரிங்களா. தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு டெசிஷன் எடுத்துடலாம். உங்களால் முடிவு எடுக்க முடியும். ஒரு லைஃப்னா இதுதான், இதை எடுத்து நம்ம போயிட்டே இருக்கணும், இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு வழி கிடச்சிடும் சொல்ல. ஆனால் ஜோதிடம்ங்கிறது ஒரு வழிகாட்டி தான் சரிங்களா. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.